அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 பார்ட் 2ல் இருக்க தமிழ் கும்மி லெசன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். தமிழ் கும்மி இதனுடைய நூலாசிரியர் பெருஞ்சித்திரனார். இதில் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் வரிகளை பார்ப்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையாரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டறுக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். இதை எழுதினது பெருஞ்சித்திரனார். அடுத்து சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல்கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. அடுத்து பாடலுக்கான பொருள் கொடுத்துருக்காங்க. பொருள்: இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி, பெருங்கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்களை நிறைந்த மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ்மொழி. அடுத்து நூல்வெளி. இதன் ஆசிரியர் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றினார். இவர் இயற்றிய நூல்தான் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். அடுத்து தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சித்திரனார். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. அடுத்து இனி ஒரு பாடல் வரி கொடுத்துருக்கு. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி, மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி ஒளி தோன்றி, வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. தோன்றி தோன்றின்னு வந்தாலே அது வாணிதாசன். அடுத்து புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். தாய்மொழி படித்தால் டேஷ் அடையலாம். ஆன்சர்: மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் சுருங்கிவிட்டது. எது மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் தமிழ். பொய்யகற்றும் என்னை சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொய் கூட்டல் அகற்றும். அடுத்து பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் 8 திசை. இந்த பாடத்திற்கான முக்கியமான கேள்விகள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.